ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவா பார்க்கலாம் வாங்க. தங்கமயில பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையான்றாங்க. பரவாயில்லன்றாங்க. இந்த நேரத்துல டென்ஷன் எடுத்துக்காத. கொஞ்சம் உன்னுடைய உடம்ப கூட பார்த்துக்கலான்னு நானு சொல்ல வரேன்றாங்க. ஏன்னா, தேவையில்லாம நீ ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ணி உன்னுடைய உடம்புக்கு அது பெரிய பிரச்சனையில தான் வந்து முடியும். முதல்ல உன்னுடைய உடம்ப வந்து கேரிங்கா பார்த்துக்கோன்றாங்க. மீதியெல்லாம் அப்புறமா யோசிப்பேன்றாங்க. அதெல்லாம் என்ன நான் பார்த்துக்கிறேன்ற மாரி சொல்றாங்க. என் அம்மா பேசின தப்பு தான் என்ன இருந்ததுனாலயும் உங்க ஃப்ரெண்ட் அஞ்சலி கிட்ட அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மா பேசின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டாங்க. இனி அம்மா உங்களுடைய விஷயத்துல தலையிடவே மாட்டாங்கன்றாங்க. சரவணன் இருந்துட்டு சரி உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா போகும்போது ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அஞ்சலியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலுமே பார்த்தீங்கன்னா சரவணனை பார்த்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் அவளை பார்த்து ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா மயில பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஓகேவா மயிலுன்றாங்க. அம்மா எப்படிம்மா உன்னால இப்படி ஓகேவான்னு கேட்க முடியுது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. பலமுறை நான் சொல்றேம்மா. ஆனா எதையுமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறேன். உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. கொஞ்சமாச்சும் நான் சொல்றத கேட்டேன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா சொல்லுமான்றாங்க. எல்லாமே உன்னோட இஷ்டம் தான் இல்லம்மா. நீ எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தியா? இல்ல யாராலம்மா? உன்னால மட்டும் தானம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மயிலு என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்களோட விஷயத்துல தலையிடாதன்னு அத்தனை டைம் சொல்றேன். ஆனா அதையும் மீறி அவங்களோட விஷயத்துல நீ தலையிடுறன்னா என்னம்மா அர்த்தம்ன்றாங்க. இனி என்ன மீறி நீ அவங்க கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.